Listen to the word what the gods gave you life. 1, 2, 3, go! Planet! 1, 2, KO 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 Planet! 1, 2, KO. Friends, welcome to Planet Y2K. இந்த வார நிகழ்ச்சியிலையும் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த வாரத்துலேயும் நான் சந்தோஷமாக இருக்கிறது போலவே நீங்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விசேஷத்த காரியத்தை வைத்து காத்து கொண்டு இருக்கிறார். ஸோ இந்த வார நிகழ்ச்சியிலையும் நீங்கள் எந்த சந்தேகமும் பட தேவையில்லை. நீங்கள் யோசிக்க வேண்டாம், ஆண்டவர் எனக்கு இது கொடுப்பாரா, பெறத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறேன்னா, தகுதியாக இருக்கிறேன்னா, நான் நிறைய பாவங்களை செய்திருக்கிறேன்னு, எப்படி ஆண்டவர் எனக்கு இந்த காரியங்களை எல்லாம் கொடுப்பார் என்று நீங்கள் எந்த சந்தேகமும் படாதீங்க. அதெல்லாம் பிசாசு கொண்டு வரும் காரியங்கள். இந்த சந்தேகத்தை எல்லாம் நீங்கள் எடுத்து போட்டு நீங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஸோ நிச்சயமாக ஆண்டவர் உங்களை அவரே பார்த்து கொள்வார். அவரே உங்களுக்கு எல்லா காரியங்களையும் கொடுப்பார், ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். ஸோ நாம் தயாராக இருப்போம். ஆண்டவரே, நான் செய்த தவறுகளை எல்லாம் என்னை மன்னித்து என்னை தகுதியாக்கும் சுவாமி என்ற ஒரு ஜெபத்தோடு நாம் இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம். நிச்சயமாக உங்களோடு கூட பேசுவார். உங்களுக்கு தேவையான காரியங்களை உங்களோடு பகிர்ந்து அதையெல்லாம் உங்களுக்கு கொடுப்பார். ஸோ விதவுட் ஃபர்தர் டு டூ நம்ம அந்த நிகழ்ச்சிக்குள்ளே போவோமா? கரங்களை தட்டி பாடுவோமா? என் வாழ்க்கை நீரே, எந்தன் வாழ்க்கை நீரே, எந்தன் வாழ்க்கை நீரே, எந்தன் ஜீவன் நீரே, எந்தன் ஜீவன் நீரே, எந்தன் வழியும் நீரே, எந்தன் வழியும் நீரே, எனக்கெல்லாம் நீரே. என் கூட சேர்ந்து பாடுவீர்களா? எந்தன் வாழ்க்கை நீரே, எந்தன் வாழ்க்கை நீரே, எந்தன் ஜீவன் நீரே, எந்தன் ஜீவன் நீரே, எந்தன் வழியும் நீரே, எந்தன் வழியும் நீரே, எனக்கெல்லாம் நீரே. நீரே ஆண்டவர், எனக்கெல்லாமே. நீரே ஆண்டவர், ஓ நீரே என் நண்பனே, ஓ உம்மை நான் நேசிப்பேன், ஓ நீரே என் நண்பனே, ஓ ஓ ஓ ஓ நீரே என் நண்பனே, ஓ உம்மை நான் நேசிப்பேன், ஓ நீரே என் நண்பனே, ஓ ஓ ஓ நீரே என் நண்பனே, ஓ உம்மை நான் நேசிப்பேன், ஓ நீரே என் நண்பனே, ஓ Planet! 1, 2, KO. நாளை பிற்பகல் 2 மணிக்கு கோவை காருண்யா நகரில் உள்ள பெதஸ்தா கலையரங்கில் உங்கள் அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன், சகோதரி ஸ்டெல்லா தினகரன் மற்றும் குடும்பத்தினர் பங்கு பெறும் சிறப்பு ஆசீர்வாத கூட்டம். பேர் பாத்திமான்னு கூப்பிட்டீங்க. காது உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்குது. எனக்கு நரம்பு வியாதினால ஒண்ணுமே தெரியாது, மயக்கம். ஆண்டவர் எனக்கு எப்படி எல்லாம் கொடுப்பார், குடும்ப பிரச்சனை தீர்ப்பார். நம்பிக்கையோட நாங்க எழுந்து பஸ்லயே எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஜபத்துல கலந்துக்கணும்னே நான் ரொம்ப ஆர்வமா என் கணவரை அழைச்சிட்டு வந்தோம். இன்னைக்கு நீங்க பேர் சொல்லி கூப்பிட்டோடனே எனக்கு உடம்பெல்லாம் ஜில்லுன்னு இருந்தது, எல்லாமே ஜில்லுன்னு. கடைசியா உங்க பேரை சொல்லி கூப்பிட்டார். சகோதரி ஃபாத்திமா, உங்கள் காது இப்பொழுது திறந்திருக்கிறது. ஜில்லுன்னு ஆயிடுச்சு சார் ப்ரேயர் பண்ணும் பொழுது. ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை தொட்டிருக்காரு. இந்த பெதஸ்தா கூட்டத்திற்கு வாருங்கள். நாங்கள் குடும்பமாக பங்கேற்று ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவருடைய வல்லமை இறங்கி உங்கள் கண்ணீரையெல்லாம் ஆண்டவர் துடைக்கும்படியாக, உங்கள் கஷ்டங்களை ஆண்டவர் நீக்கும்படியாக, உங்கள் நோய்களை அவர் சுகமாக்கும்படியாக, உங்கள் குடும்பத்தினரை பொல்லாத பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை செய்யும்படியாக நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். உங்களோடு ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், செழிக்கச் செய்வார். ஆகவே இந்த கூட்டத்திற்கு நிச்சயமாய் வாருங்கள். மறந்து விடாதீர்கள், டாக்டர் பால் தினகரன், சகோதரி ஸ்டெல்லா தினகரன் மற்றும் குடும்பத்தினர் பங்கு பெறும் சிறப்பு ஆசீர்வாத கூட்டம் நாளை பிற்பகல் 2 மணிக்கு. இடம்
பெதஸ்தா கலையரங்கம், காருண்யா நகர், கோவை. கோவையிலிருந்து காருண்யாவிற்கு செல்லவும் திரும்பி வரவும் அதிகாலையிலிருந்து இரவு வரை சிறப்பு பேருந்து வசதிகள் உண்டு. யாவரும் குடும்பமாய் பங்கு பெற்று இறையாசீர் பெற்றுச் செல்லுங்கள். படிப்பிலும் இசையிலும் சிறந்து விளங்கும் சகோதரர் ஜான் ஏப்ரஹாமின் வெற்றியின் ரகசியத்தை இப்பொழுது காண்போமா? பிரைஸ் தி லார்ட். என் பேர் ஜான் ஏப்ரஹாம். நான் இங்கே சின்ன வயசுலேருந்து காமராஜபுரம் சேலையூரில் தான் இருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்து ஒரு யங் பார்ட்னராக ஜீசஸ் கால்ஸில் இருக்கிறேன். ப்ரேயர் வாரியர்ஸ் ஃபர்வெண்ட்டாக எனக்கு ப்ரே பண்ணுறதுனால என்னோடய படிப்பு விஷயத்தில் வந்து என் தெய்வம் எனக்கு முன்னேற ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. கிளாஸ் 10 அண்ட் கிளாஸ் 12 வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து கடவுள் ஃபர்ஸ்ட்டாக இருக்க எனக்கு உதவி செஞ்சார். இந்த இயரில் வந்து 95% இன் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் கடவுள் எனக்கு எடுக்க உதவி செஞ்சார். கிளாஸ் 12 இது வரைக்கும் த்ரூ அவுட் த ஸ்கூல் ஹிஸ்ட்ரி யாரும் வந்து 100 ஒரு சப்ஜெக்டில் எடுத்ததே இல்லை. இன் இண்டியா ஆல்சோ வெரி ஃபியூ, only a handful get 100 in any subject in ICSE. But then இந்த வருஷத்தில் வந்து 2012 வந்து கடவுள் எனக்கு ஃபிசிக்ஸில் 100% எடுக்க உதவி செஞ்சார். யூஸ்வலி ICSE சிலபஸ்னால் வந்து we have state board here. State board முடிஞ்சு we have the CBSE syllabus. இது CBSEயோட இன்னும் கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப இன்டெப்த் நாலேஜ் அண்ட் இன்டெப்த் டீட்டெயில் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் இருக்கும் அதில். ஸோ அப்போ வந்து யூ ஜென்ரலி அது ப்ரிஃபர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சிலபஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மி. பட் தென் வந்து நான் வந்து ஒரு ஐ கேவ் அ ஷார்ட் at ICSE. I wanted to do ICSE. என்னால் படிக்க முடியும்னு ஐ ஹேட் த கான்ஃபிடென்ஸ் அண்ட் காட் கிவ்ஸ் அஸ் த கான்ஃபிடென்ஸ். எவ்ரி எக்ஸாமுக்கு முன்னாடி, ஈவன் பிஃபோர் மை ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஆல்சோ, நான் அந்த ப்ரேயர் கார்டை வந்து எடுத்து ஸ்லோவாக வாசித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அண்ட் ப்ரே பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீல் டவுன் பண்ணி ப்ரே பண்ணுவோம். பிஃபோர் தி எக்ஸாம் வந்து யூஸ்வலி பீப்புள் வில் பி டென்ஸ்ட், த ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி டென்ஸ்ட். ஸோ எனக்கு ப்ரேயர் கார்டு த பிக்கெஸ்ட் ஹெல்ப் விச் இட் டிட் வாஸ், ஆஃப்டர் ரீடிங் தட் த லாஸ்ட் ஃபியூ சென்டென்சஸ் ஆஃப் தட் ப்ரேயர் கார்டு வாஸ் thank you God for already giving me the best marks. ஸோ அப்போ வந்து we inside ourselves நம்மளுக்கே வந்து ஒரு உள்ளில் வந்து ஒரு டீப் காம் அண்ட் கம்போஸ்ட் மைண்டாக இருக்கும். அண்ட் கம்போஸ்ட் மைண்டோடு நம்ம போய் அந்த எக்ஸாம் எழுதும்போது ஐ திங்க் நம்மளோட 100% அந்த எக்ஸாமில் கொடுக்க முடியும். ஸோ ப்ரேயர் கார்ட் ஐ திங்க் தட் வாஸ் த பிக்கெஸ்ட் திங் விச் இட் டிட் in my exams. Initially வந்து I expected around 90%. ஜீசஸ் கால்ஸில் போய் நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டுருந்தோம். இந்த மாதிரி 90% தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இப்போ அங்கே ஒரு ப்ரேயர் வாரியர் நல்ல ஃபர்வெண்ட்டாக ப்ரே பண்ணாங்க அவர். அப்போ வந்து ப்ரே பண்ணிட்டு நீங்கள் நல்ல மார்க் எடுப்பீங்கன்னு என்கரேஜ்மெண்ட் வித் சப்போர்ட் ஆஃப் காட்ஸ் வேர்ட் கூட கொடுத்தாங்க அவங்க. ஸோ அப்போ அந்த என்கரேஜ்மெண்ட் வச்சு நாங்கள் போய் எக்ஸாம் எழுதும்போது வந்து ஐ எக்ஸ்பெக்டட் 90 மாதிரி தான். பட் தென் ரிசல்ட் வரும்போது வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸில் 95% வந்து கடவுள் எடுக்க கொடுத்தாரு. தேங்க் காட் ஃபார் டூயிங் தேட் ஃபார் மீ. ஸ்கூலில் வந்து they were really happy with my results and they were really happy that I created a record. And my parents also were extremely happy on seeing my result. நான் வந்து 4 இயர்ஸ்லேருந்தே மியூசிக் கற்றுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்டட் ஆஃப் பை சிங்கிங், பாடுவேன், வோக்கல், கர்நாடிக் மியூசிக் தான் பேஸ் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஹார்மோனியமோட சேர்ந்து வாசித்தேன். ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஐ ஸ்டார்டட் பிளேயிங் த ஃப்ளூட் and I am really interested in playing the flute, and also I play the keyboard for the glorification of God and for His glory, His name's glory. I want to do something in flute, in keyboard. சின்ன வயசுலேருந்தே வந்து many times இப்போ வந்து many people are playing the many instruments but then finally they are dropping out and they are not learning that. அதை வந்து எனக்கு ஒரு டேலண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது கூட வந்து பீப்புளோட ப்ரேயர் தான். இப்போ வந்து யாரும் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வாசிச்சா they can't play. You really have to be talented in order to play that. ஸோ அப்போ வந்து எனக்கே வந்து காட் வந்து அந்த ஒரு டேலண்ட் கொடுத்தது பிகாஸ் ஆஃப் ஆல் யுவர் ப்ரேயர்ஸ்.
அதுக்கு வந்து I really thank God. I thank Jesus Calls and Paul Dinagaran uncle, I am a young partner and they pray for me. I believe that, and because of the prayers my hard work has converted into the result. அடுத்து I am going to do engineering, EC பண்ணலான்னு இருக்கேன். I request uncle and all the prayer warriors to pray for me for my future studies and for the life to come. ஸ்வீட்டியோட டான்ஸ், ஷாரன் அண்ட் சாமோட சாங்ஸ், அவங்களோட சாங்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஐ க்ரூ அப் வாட்சிங் தெம் அண்ட் தேவர் ஆக்சுவலி வந்து ஒரு ரியல் ரோல் மாடல்ஸ். லைக் வந்து லைக் they are good in their respective fields and also they praise God at the same time. So they were role models for me in that way, and like it's good to see them like glorifying God. இந்த மினிஸ்ட்ரி எடுத்து நல்லா பண்ணுறது, நல்ல ஃப்யூச்சராக இப்போவே இருக்கிறதுனால லைக் really appreciate them. They are like real role models for the children in our society nowadays. Sam வந்து லைக் worship நடத்த வந்து one meetingல நான் பார்த்துருக்கேன். ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, வல்லமையை பெற்றுக்கொள்வோம். வல்லமை அருமே தேசத்தை உமக்காக கலக்கிற அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக வல்லமை தாகத்தோடு கேளுங்க பிரியமானவர்களே. இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்கள் மீது ஊற்றுவார். அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக மாம்சமான. I think he is really filled by the Holy Spirit and he leads. Our வந்து like ministry பண்ணும்போது many people are touched, many people are giving their testimonies also, and like we feel that divine presence where God like hovers around that place, and on the presence, God oda presence அது வந்து இப்போ எல்லாரும் worship நடத்த some people are gifted for இப்போ worship நடத்துறது வந்து some people are gifted. I think Sam is one of those gifted people. So I think he should continue to do that and many souls will be won for God's kingdom through him. இப்போ நம்ம எவ்வளோ ப்ரே பண்ணாலும் நம்மளை வந்து லைக் தாங்குகிற எவ்வளவோ மினிஸ்ட்ரிஸ் இருக்குது. அதில் ஜீசஸ் கால்ஸில் வந்து லைக் ப்ரேயர் வாரியர்ஸ் வந்து 24 hours நம்மளுக்கு வேண்டி ப்ரே பண்ணுறாங்க. அது வந்து லைக் காட் லிசன்ஸ் டு தி ப்ரேயர் ஆஃப் தி ரைச்சர்ஸ்னு பைபிள்லேயே போட்டிருக்கு. அப்போ வந்து லைக் யார் எல்லாம் அவங்க ப்ரே பண்ணுறதுனால, டெய்லி கை வச்சு அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் மேலே கை வச்சு ப்ரே பண்ணுறதுனால தான் ஐ திங்க் வந்து லைக் ஐ காட் திஸ் ஹை மார்க். ஜீசஸ் கால்ஸோட ப்ரேயர் வாரியர்ஸ்க்கும் பால் தினகரன் அங்கிள்க்கும் ஃபர்வெண்ட்டாக ப்ரே பண்ணுறதுனால ஐ தேங்க் அங்கிள் அண்ட் ஆல் ஹிஸ் டீம் ஃபார் ப்ரேயிங் ஃபர்வெண்ட்லி ஃபார் அஸ். இயேசு அழைக்கிறார் பிள்ளைகள் ஆசீர்வாத ஊழியம். இந்த ஊழியத்தில் இணையும் ஒவ்வொரு பிள்ளைகளின் எதிர்காலம், உடல் சுகம், வாழ்க்கையின் வெற்றிக்காக இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுர ஜெபவீரர்கள் 24 மணி நேரமும் பிள்ளைகள் ஆசீர்வாத ஊழியத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக ஜெபித்து வருகிறார்கள். இந்த பிள்ளைகள் ஆசீர்வாத ஊழியத்தில் இணைய எங்கள் வெப்சைட்டிலிருந்து படிவங்களை டவுன்லோட் செய்து கொள்ளலாம். எங்கள் வெப்சைட் முகவரி www.jesuscalls.org. மேலும் விவரங்களுக்கு ஜெபகோபுரம் எண் 72, ராஜாஜி சாலை, பாரிமுனை, சென்னை 600001. இந்த வாரமும் பிளானட் Y2K வியூவர்ஸ் யாரெல்லாம் உங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுகிறீங்களோ உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி ஹாப்பி பர்த்டே.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அருமையான செய்தியை வைத்திருக்கிறார், அருமையான வார்த்தையை வைத்திருக்கிறார். இன்றைக்கும் ஒரு உறுதியான இதயத்தை பற்றி நான் பேசலான்னு விரும்புகிறேன். உறுதியான இருதயத்தை நாம் பெற்று அந்த பயம் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவர் நம்மை வாழ செய்ய விரும்புகிறார். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நாம் அந்த உறுதியான இருதயத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். விசேஷமாக நீங்கள் பார்த்திங்கன்னா வாலிபர்களாக நம்ம எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், எவ்வளோ டெம்டேஷன்ஸ், எவ்வளோ சோதனைகளை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகிறோம். இருதயம் இப்படிப்பட்ட டிஸ்ட்ராக்ஷனால் நிறைந்திருக்கிறது. அதனால் ஒரு ஸ்டேபிளாகவே இல்லாமல் உலாவி கொண்டே இருக்கிறது, எப்பொழுதும் அங்கும் இங்கும் சென்று கொண்டே இருக்கிறது. அது செல்கிறதுனால் என்ன ஆகுது? கடைசியில் ஒரு பயம் வருகிறது, நாம் இதை செய்ய முடியுமா என்ற ஒரு ஏக்கம் வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு உலாவும் இருதயத்தை விட ஆண்டவர் ஒரு உறுதியான இருதயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு அதை செய்வார். பிரியமானவர்களே, நீங்கள் சொல்லலாம், ஐயோ நான் இந்த சோதனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறேனே, டிஸ்ட்ராக்ஷன்ஸால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என்னால் வெளியே வர முடியல, அது என் இருதயத்தை எடுத்துக்கொண்டது, அது என் இருதயத்தை முழுவதுமாக ஒரு பங்கை எடுத்துக்கொண்டது என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் நிச்சயமாக இன்றைக்கு ஆண்டவர் தன் வல்லமையை காட்டப் போகிறார். நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது, நம்மால் வெளியே போ என்று சாதாரணமாக சொல்ல முடியாது. அவ்வளோ சோதனைகளால் நிறைந்திருக்கும் பொழுது நம்முடைய சக்தியை வைத்து வெளியே வர முடியாது. ஆனால் இன்றைக்கு நாம் ஆண்டவரை அழைக்க போகிறோம். ஆண்டவரே, நீர் என் இருதயத்தில் வந்து ஒரு உறுதியான இருதயத்தை தாரும் சுவாமி, என்னை விடுவியும், எனக்கு ஒரு விடுதலையை தாரும் என்று. சோதனைகள்னால் எப்படி உள்ளே வருகிறது? 3 காரியம். நாம் பார்ப்பதை வைத்து, நாம் கேட்பதை வைத்து மற்றும் நாம் பேசுவதை வைத்து நம் இருதயம் பாதிக்கப்படுகிறது. நாம் ஒவ்வொருவரும் நான் சொன்னது போல் அப்படிப்பட்ட சோதனைகளால் அதை பார்த்து அதை பற்றியே பேசி, தவறான காரியங்களை பேசி, தவறான காரியங்களை கேட்டு, உலகத்தின் காரியங்களை கேட்டு 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 நாம் இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். நம் இருதயத்தில் ஒரு பயம் உண்டாயிருக்கலாம், இருதயத்தில் ஒரு சந்தேகம் உண்டாயிருக்கலாம். எதை குறித்தாலும் ஒரு சந்தேகம், கேள்விக்குறி, இது நடக்குமா, என்னால் செய்ய முடியுமா, என் வாழ்க்கையில் இது நடக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வரலாம். இந்த நேரத்துலையும் நீங்கள் அப்படி உணர்ந்து கொண்டு இருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவர் நமக்காக ஒரு அருமையான வார்த்தையை வைத்திருக்கிறார். சங்கீதம் 112:1 கூறுகிறது, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கட்டளைகளில் இன்றைக்கு நாம் மிகவும் பிரியமாக இருக்கும் வாலிபர்களாக இருக்க வேண்டும் என்று வேத வசனம் கூறுகிறது. அப்படி இருக்கும் பொழுது நாம் பாக்கியவான்களாக இருக்கும். 2 வழி இருக்குது. ஒன்று, நீங்கள் உலகத்தின் காரியங்களெல்லாம் உங்கள் இருதயத்திற்குள் ஏற்றுக்கொண்டு சோதனைகளால் நிறைந்து அதுக்கப்புறம் நீங்கள் பயப்படலாம். அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் உள்ள எல்லாற்றிற்கும் ஒரு பயம் உண்டாகிறது. இல்லைன்னா நீங்கள் தெய்வ பயத்தோடு நீங்கள் முதலே வாழலாம். அப்பொழுது எல்லா நற்காரியங்களையும் ஆண்டவர் கொடுக்கிறார், நல்ல ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அவர் கூறுகிறார், அப்படி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. இன்றைக்கு அந்த 2 பாதைகள் நமக்கு முன்பாக இருக்கிறது பிரியமானவர்களே. பயமுள்ள இருதயம் வேண்டுமா, இல்லை உறுதியான இருதயம் வேண்டுமா என்று. இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்முடைய சக்தி அல்ல, நாம் ஆண்டவருடைய சக்தியில் நாம் நம்பிக்கையை வைக்க போகிறோம். இன்னும் பார்த்திங்கன்னா அந்த 112ஆம் சங்கீதத்திலே 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அது அருமையான வார்த்தை. துர்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும், அவன் இருதயம் உறுதியாக இருக்கும், அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். இந்த வசனம் ரொம்ப அருமையாக கூறுகிறது. ஒரு உறுதியான இருதயம் துர்செய்தியை கேட்டால் கூட அது பயப்படாமல் இருக்கும் என்று. அவன் இருதயம் கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கும். அதனால்தான் அவனுக்கு பயமே கிடையாது. ஏன்னா அவனுக்கு அடுத்த நிமிடம் என்ன ஆகப்போகுது என்று அவனுக்கு தெரியாது. இருந்தாலும் அவன் வழிகளை கர்த்தரிடம் கொடுத்திருக்கிறான். ஸோ அவர் பார்த்து கொள்வார் என்ற அந்த நம்பிக்கை இருக்கு அவனுக்கு. அதுதான் உலகத்தின் சிந்தனைகள் நிறைந்த ஒரு இருதயத்திற்கும் ஆண்டவர் நம்பிக்கையினால் நிறைந்த ஒரு இருதயத்திற்கும் உள்ள வித்தியாசம் பிரியமானவர்களே. மற்றும் 8ஆம் வசனம் கூறுகிறது, அவன் இருதயம் உறுதியாக இருக்கும். ஒரு உறுதியான இருதயத்தை அவன் பெற்றுக்கொண்டிருக்கிறான். அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் அவன் பயப்படாது இருப்பான் என்று. பாருங்களேன், என்ன எதிர்ப்பு வந்தாலும், என்ன சோதனை பிசாசின் மூலம் வந்தாலும், என்ன
சத்துருக்கள் அவனுக்கு எதிராக இருந்தாலும் அவன் பயப்படாது இருப்பான், அவன் கலங்காமல் இருப்பான், கவலையே பட மாட்டான். ஏன்னா ஆண்டவர் அவன் பக்கம், அவனுக்கு எதிராக யார் வர முடியும்? இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு நாம் அந்த உறுதியான இருதயத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் கூறுகிறார், நீ என்னுடைய பிள்ளை, நான் உனக்கு நிச்சயமாக உறுதியான இருதயத்தை கொடுத்து அந்த சோதனைகளை மேற்கொள்ளும்படி அதற்கு தேவையான சக்தியை கொடுப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். இன்றைக்கு அந்த உறுதியான இருதயத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏற்கனவே சொன்னது போலவே சங்கீதம் 112 7ஆம் வசனத்தில் பார்த்தது போலவே கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் அப்படின்னு அந்த வசனத்தில் போட்டிருக்கு. இன்றைக்கு அது ரொம்ப முக்கியமான காரியம், கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்கிறது. நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் எத்தனையோ முறை இதை பற்றி பேசியிருக்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்கள், கர்த்தரை விசுவாசியுங்கள் என்று. அதுதான் நமக்கு கீ, அதுதான் முக்கியமான காரியம் நாம் பின்பற்றுவது. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். வேறொன்றை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், வேறு ஒன்றை பற்றியும் நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். அது நமக்கு போதும். அதை தான் வேதத்திலையும் ஒருவர் செய்தார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2-6 வசனங்கள் வரைக்கும் நாம் பார்த்தோம் என்றால் அங்கு எலியாவை நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட நிலையில் எலியாவை அங்கு பார்க்கிறோம்? அப்போதான் ஆண்டவர் ஒரு ஊரிற்கு அவர் எலியாவின் மூலம் ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுக்கிறார். எலியா கூறுகிறார், நீங்கள் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறதுனால் நீங்கள் உங்கள் ஊரில் பஞ்சத்தை பார்ப்பீர்கள், உங்கள் ஊரில் மழை பெய்யாதிருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஏனென்றால் அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக பாவத்தில் வாழ்ந்து ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த பஞ்சத்தில் வாழ வேண்டிய ஒரு நிலை வருகிறது. அதனால் ஆண்டவர் அந்த வசனங்களில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியை திறந்து கொடுக்கிறார். எலியாவிடம், நான் உனக்கு காகங்களை அனுப்பி உனக்கு உணவை கொடுப்பேன் என்று. ஆண்டவரை நம்பி இருந்ததினால் அதிசயமாக ஒவ்வொரு நாள் தண்ணீரை அவர் அந்த ஆற்றிலே குடித்தார், உணவை காகங்கள் மூலமாக பெற்றார். இந்த காகங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம காகங்கள் பற்றி நம்ம கேட்டிருக்கோம். ஒரு ஃபேமஸ் ஸ்டோரி இருக்குது, பாட்டி வடை சுட்ட கதை. அந்த கதையில் என்ன நடந்துச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாட்டி வடை சுட்டுட்டு இருக்கும்போது காக்கா வடையை தூக்கிட்டு போச்சு. காகங்களுக்கு அப்படி தான் ஒரு இயல்பான ஒரு நேச்சர். ஆனால் இங்கே பாருங்கள், அதிசயமான காரியம் என்ன? காகங்கள் மூலமாக, இதே காகங்கள் மூலமாக உனக்கு உணவை கொடுக்க வல்லவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் காண்பிக்கிறதுக்காகவே இப்படி செய்கிறார். அவர் செய்த ஒவ்வொரு காரியமும் அங்கு அதிசயமாக இருக்கிறது. காகங்கள் மூலமாக உணவு கொடுப்பது அதிசயம், அதுவும் அப்படிப்பட்ட ஒரு பறவை மூலமாக கொடுப்பது. காகங்களுக்கு அந்த இயல்பான காரியம் நமக்கு தெரியும், இயல்பான நேச்சர் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட காகங்களையே நான் யூஸ் பண்ணி உனக்கு உணவு கொடுப்பேன் என்று ஆண்டவர் அற்புதம் மேல் அற்புதம் செய்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு அந்த உறுதியான இருதயத்தை கொடுத்து அவர் மீது நம்பிக்கையை உங்களுக்கு எழும்ப செய்து அந்த நம்பிக்கையின் மூலமாக நீங்கள் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்க போகிறீர்கள். அப்படி இருக்கும்பொழுது இப்படிப்பட்ட அதிசயமான காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். இப்படிப்பட்ட காகங்கள் மூலமாக ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு வழங்கி தருவார். இப்படிப்பட்ட காகங்கள் மூலமாக எல்லா அற்புதங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவரையே நாம் பற்றி கொள்வோம், அவரையே நாம் நம்புவோம். பிரியமானவர்களே, இந்த நேரத்திலும் அப்படிப்பட்ட ஒரு உறுதியான இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி ஜெபிப்போமா, ஆண்டவரிடம் கேட்போமா. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்திலும் சுவாமி, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த உறுதியான இருதயத்தை நீர் கட்டளையிடும் ராஜா. ஆண்டவரே, அவர்கள் இருதயம் இப்பொழுது அங்கும் இங்கும் சென்று கொண்டு இருக்கலாம் ராஜா. ஒரு நிமிடம் உம்மிடம் இருக்கலாம், ஒரு நிமிடம் அந்த உலகத்திற்கு செல்லலாம். ஆண்டவரே, என்னால் உமக்குள் கண்டினியூஸாக இருக்கவே முடியலையே சுவாமி, உமக்குள் என் இருதயம் ஸ்திரப்படுத்த முடியவே இல்லை சுவாமி என்று எத்தனையோ பேர் அழலாம். இந்த சோதனைகளும் பாவங்களும் என்னை சுற்றி திரிகிறதே ராஜா என்று அழும் உம்முடைய பிள்ளைகளை நோக்கி பாரும். இந்த நேரத்தில் சுவாமி, உமக்குள் ஒரு புதிய விசுவாசத்தை, ஒரு புதிய நம்பிக்கையை அவர்கள் எப்பொழுதும் வைத்திருக்கும்படி அப்பா நீர் அவர்கள் இருதயத்தை காத்து கொள்ளும், இருதயத்தை ஸ்திரப்படுத்தும், உறுதியாக்கும் சுவாமி. ஆண்டவரே, எப்பொழுதும் நீர் அந்த இருதயத்தின் ராஜாவாக இருக்கும்படி ஆண்டவரே இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளை நோக்கி பாரும். உம்முடைய பிள்ளைகளை எப்பொழுதும் நீர் கவனிப்பது உண்டு சுவாமி. இப்பொழுதும் அவர்களுக்கு ஒரு சமாதானம் இருதயத்தில் பிறக்கட்டும் ராஜா.
எல்லா தீய சக்தியும் நீர் முறியடித்து போடும். அவர்கள் வாழ்க்கையிலிருந்து நீர் எடுத்து போடும் சுவாமி. எல்லா தீய பிளான்ஸையும் அவர்கள் வாழ்க்கையிலிருந்து நீர் எடுத்து போடும். நீரே தயவாக அவர்களை பொறுப்பெடுத்து உம்முடைய பிளான்ஸ் மட்டும் ப்ராஸ்பராக அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேற நீர் கிருபை செய்யும் ராஜா. அவர்கள் இருதயம் உறுதியாக இருக்கட்டும், இயேசுவில் உறுதியாக இருக்கட்டும் ராஜா, உறுதியாக இருக்கட்டும். பாவத்திலே விழுந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லும் ஒவ்வொருவரையும் நோக்கி பார்த்து அந்த சேற்றிலிருந்து நீர் தூக்கும் சுவாமி. கண்மலையின் மீது நீர் உயர்த்தி வையும் ராஜா, வையும் சுவாமி. உங்களுடைய அபிஷேகம் அதற்கு இப்பொழுது ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக சுவாமி. உடைய வல்லமை இறங்குவதாக ராஜா. அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய தெய்வீக அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இருதயத்தை தலைகீழாக நீர் மாற்றும். ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிரப்பும் சுவாமி, நிரப்பும் நிரப்பும். இயேசுவின் சந்தோஷம் அவர்களுக்குள் நிலைத்திருக்கும்படி நீர் கிருபை செய்யும் சுவாமி. அற்புதங்களை செய்வதற்கு நன்றி. இந்த இருதயத்தை நாங்கள் உம்மிடம் பெற்றுக்கொண்டு உம்மை துதித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். பிரியமானவர்களே, இந்த உறுதியான இருதயத்தை இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் கவலையப்படாதீங்க. ஒவ்வொரு நாளும் வெறும் ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். ஆண்டவரே, எனக்கு இந்த இருதயத்தை கொடுத்ததற்கு நன்றி மாற்றம் நீங்கள் செலுத்துங்க. ஆண்டவர் எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் பாய் இன் பிளான்ஸ் Y2K. www.uturn.in சாம் ஷாரன் அவங்க வாலிபர்களுக்காக ஆரம்பிச்சிருக்க இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெசேஜ் வேர்ட்ஸ் ஆஃப் ஃபெய்த்னு சாம் அவங்க ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை இதில் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த வெப்சைட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்க் ஷாரன் இந்த லிங்க்கில் போனீங்கன்னா ஷாரன் அவங்க உங்களுடைய கேள்விக்கான பதிலை கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபீட்பேக் லிங்க்கில் வந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன்ஸை எங்களுக்கு அனுப்பலாம். அடுத்ததாக இந்த வீடியோ லிங்க் பிளானட் Y2K ப்ரோக்ராம்ஸை ஒன்ஸ் இன் அ வீக் இந்த வெப்சைட்டில் நாங்கள் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராம்ஸை ஒன்ஸ் இன் அ வீக் பார்த்து நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக இந்த பிளானட் Y2K ஸ்க்ரால் இந்த லிங்க்கில் வந்தீங்கன்னா எந்தெந்த சேனல்ஸில் இந்த ப்ரோக்ராம்ஸ் வருது, எந்தெந்த லாங்குவேஜஸில் வருதுன்ற இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்பெஷல் அப்டேட்ஸ் ஃபார் த டே இந்த வாலண்டியர் அட் யூட்டர்ன்ற லிங்க்கில் போனீங்கன்னா சாம் ஷாரன் அவங்க உங்களை பர்சனலாக இன்வைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யூத் மீட்டிங்ஸ் நடக்கிற ப்ரோக்ராம்ஸில் வாலண்டியராக வந்து ஒர்க் பண்ணணும், உங்களோட டேலண்ட்ஸை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களுக்கான இமெயில் ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட மெயில் வந்து அனுப்பலாம். youth@jesuscalls.org என்ற மெயில் ஐடிக்கு உங்களுடைய query அப்படி இல்லைனா உங்களோட டேலண்ட்ஸ் வெளிப்படுத்தணுன்றவங்க இதுக்கு மெயில் அனுப்பலாம். தொடர்ந்து இந்த வெப்சைட்டை பாருங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.